பேஷண்ட் ரொம்ப நாளா எனக்கு வாய் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. இப்போ லாஸ்ட் 1 மந்த்தா சுத்தமா வாயை திறக்க முடியல. இப்போ 1 ஃபிங்கர் பிரெத் தான், அதாவது இவ்வளவுதான் திறக்க முடியுது அப்படின்னு கம்ப்ளைண்டோட வந்திருந்தாங்க. இவங்களோட ஹேபிட்ஸ் கேட்கும் போது இவங்க வந்து நான் டொபாக்கோ யூஸ் பண்ணல, சாதா பாக்கு, அதாவது வெத்தலை பாக்கு கூட வரும்ல, அரிக்கா நெட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த பாக்கு தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சீக்ஸ் இருக்குல்ல, உள் பக்கமா சாஃப்டா இருக்கணும் எல்லாருக்கும், அப்பதான் நல்லா வாயை திறந்து மூட முடியும். பட் இங்க இவங்களுக்கு வந்து ஒரு திக் ஃபைபர்ஸ் மாதிரி அங்க உள் பக்கமா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி திக் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபிளெக்சிபிலிட்டி போயிட்டு வாயை திறக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ப்ரஷ் பண்றது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம். இந்த சைடும் திக்கா ஆயிட்டனால சீக்ஸ் அந்த பல்லில் இழிச்சு ஃபுல்லா புண்ணாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல் கண்டிஷன். இந்த மாதிரி சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவோம். சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து கேன்சரா மாறதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கனால இதை சாதா பாக்கு தானே அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த பாக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அனிமியா, சிவியர் அனிமியா இருக்கும் போதும் இந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தா உங்க டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.